ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்த பாடலை எழுதி பாடியவர்கள் கோவை கேர் S3 கம்யூனிட்டியை சார்ந்த ராதிகா மற்றும் ஸ்ரீதரன் அவர்கள். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கு மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை கோவையில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. இன்று ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் விக்யான் பிரசார் வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியின் 2வது அத்தியாயத்தின் 2வது பகுதியாக இன்னைக்கு நம்முடன் இணைந்திருக்கும் அறிவியல் வல்லுநர் எலும்பியல் மருத்துவர் டாக்டர் மதுசூதனன் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் மருத்துவர் டாக்டர் மதுசூதனன் அவர்கள் கோவை மாதம்பட்டி பகுதியை சார்ந்த தப்போவனில் இருந்து இணைய வழி இணைப்பில் இணைந்த ஆன்றோர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். இப்போ சில சீனியர் சிட்டிசன்ஸ் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ட்ரீட்மெண்ட் முதல்ல எடுக்காம இருந்தா போஸ்ட் சர்ஜரி போயிட்டு இருக்கு. அந்த போஸ்ட் சர்ஜரி என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், அந்த ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மைனர் மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங் டு ரெக்கவர் பேக். அந்த மாதிரி சில கேசஸ் தான் we have noticed in among the senior citizens. சோ அதனால போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் என்னென்ன கேர் அவங்க எடுத்துக்கணும் சோ தட் அந்த மாதிரி பழைய பொசிஷனுக்கு அவங்க ரிலாப்ஸ் ஆகாது. அதை பத்தி கொஞ்சம் சொன்னாங்க. இதுல கேர் எடுத்துக்கிறது முதலாவது இப்போ நம்ம நான் இப்போ இங்க உங்களுக்கு அறிவுறுத்த வேண்டியது என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, சர்ஜரிக்கே வராம இருக்கிற அளவுக்கு நீங்க பாதுகாப்பு எடுத்துக்கணும். சர்ஜரிக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கீழே விழுந்துட்டீங்க, நீங்க அதுக்குரிய தற்காப்பு முறைகளை நீங்க கடைபிடிக்கலன்னு அர்த்தம். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா வயது முதிர்ந்த காலத்துல வாக்கிங் ஸ்டிக் கைக்குச்சி வச்சு கைத்தடி வச்சு நடக்கிறதுக்கே சில பேர் சங்கோச்சப்படுறாங்க. அப்படி கைத்தடி வச்சு நடக்கிறதுனால சமுதாயம் அவங்கள வயது முதிர்ந்தவர்களை பார்க்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப அந்த ஒண்ணுமே இல்ல, இந்த ஒரு சின்ன காரணம் தான். ஒரு கைத்தடி வச்சு நடக்கிறதுக்கு நம்ம சங்கோச்சப்படுறதின் காரணத்தின் விளைவாக நம்ம விழுந்ததுக்கு அப்புறமா இந்த கைத்தடி ஒரு 100
ரூபாய் 150 ரூபாய் இல்லன்னா இப்ப பெரிய பெரிய கைத்தடி வாங்கினா கூட 500 ரூபாய்க்கு கீழே தான். அந்த ஒரு கைத்தடி வச்சு நடக்கிறதுக்கு நம்ம சங்கோச்சப்படுறதின் காரணமா விழுந்ததுக்கு அப்புறமா 50,000 1 லட்சம் அப்படின்னு நம்ம செலவு பண்றதுக்குரிய ஒரு காலகட்டத்தை நம்ம கொண்டு போய் விட்டுருது. சோ முதல் முக்கியமான விஷயம், மத்தவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, சமுதாயம் என்ன சொல்லுது, நீங்க கீழே விழுந்துட்டீங்க செஞ்சுட்டீங்க, இல்ல உங்களுக்கு ஆபரேஷன் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்க நண்பர்கள் உதவலாம். ஆனா சமுதாயம் உங்களுக்காக காசு கட்ட போறது இல்ல. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்து வச்சிருக்கிற அமௌண்ட்ல இருந்து தான் நீங்க எடுத்து கொடுக்க போறீங்க. அதுக்கு ஒரு கைத்தடி வாங்கி நடக்கலாம். இது இன்னொரு விஷயம். இந்த கைத்தடி என்னன்னா, வயது முதிர்ந்த காரணத்தினால் இந்த எலும்பு தேய்மானம், எலும்பு உருக்கி நோய் இந்த மாதிரி இருக்கும் போதும் சரி, வயதின் காரணமாகவும் சரி, மூளைக்கு போற ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும். எல்லாருக்குமே அந்த மாதிரி நடக்கும். அதனால நீங்க நடக்கும் போது செய்யும் போது ஒரு தடுமாற்றம் வரலாம். அந்த தடுமாற்றம் வர்ற டைம் அப்போ நீங்க கீழே விழுந்துடலாம், லேசா கண்ணு கட்டலாம், மூளைக்கு போற ரத்த ஓட்டம் கம்மியானதுனால ஒரு நிமிஷம் அந்த ஒரு தடுமாற்றம் வந்ததின் காரணமா நீங்க கீழே விழுந்துடலாம். இதை தடுக்கிற விதமா அந்த கைக்குச்சியை நீங்க ஊனிக்கலாம். இதே போதுமே நீங்க விழுகிறத தடுக்கிறதுக்கு. இதே வருமுன் காப்போம் தான். அதே மாதிரி கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும். நீங்க சாப்பிடுற அளவு ரொம்ப இல்லைனாலும் பரவாயில்ல. குவான்டிட்டி டஸ் நாட் மேட்டர், குவாலிட்டி மேட்டர்ஸ். என்னெல்லாம் சாப்பிடணும் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நம்ம இந்த இப்ப நான் உங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு தீர்க்கமான யோசனையும் தீர்க்கமா யோசிக்கக்கூடிய ஒரு யோசிச்சு முடிவெடுக்கிற தன்மை இருக்கிறதுக்கு காரணமா என்னன்னா, நீங்க இப்ப இருக்கிற தலைமுறையை காட்டிலும் முன் தலைமுறைகள் உங்களுடைய காலகட்டத்துல இந்த பேஸ்புக்கோ ட்விட்டரோ இல்லனா வாட்ஸ்அப்போ மத்ததோ கித்ததோ இல்ல, நிறைய தேவையில்லாத பகிர்வுகள் எல்லாம் நீங்க பாக்குறதுக்குரிய ஒரு வாய்ப்பு கிடைக்காதனால நீங்க எல்லாருமே ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழ்றீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ இந்த தலைமுறை பாத்தீங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் மொபைலையே நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, வெளியில போறதே இல்ல. நீங்க எல்லாருமே இப்ப நான் தபோவன் வரும்போது செய்யும் போது ஒரு 92 வயது முதிர்ந்தவர் இந்நேரத்துக்கு வாக்கிங் போயிட்டு இருக்கிறாரு கைத்தடி வச்சுக்கிட்டு. அவர் 92 வயசுல இப்ப கூட நடக்க முடியுது. ஆனா இந்த தலைமுறை 29 வயசுலயே நடக்க முடியல. 99 மாத்தி போட்டா கூட அப்படி வலிக்குது இப்படி வலிக்குது. எப்ப பார்த்தாலும் மொபைல் இருக்கிறாங்க. ட்ரிங்க்ஸ் நிறைய சாப்பிடுறாங்க, நிறைய ஸ்மோக்கிங் மத்ததுக்கு பண்றாங்க. அதனால இப்ப நான் உரையாடிட்டு இருக்கிற இந்த தலைமுறை தெய்வ அனுகிரகம் பெற்ற தலைமுறைன்னு சொல்லலாம். அதனால உங்களுக்கு எலும்புருக்கி நோய் பெருசா செஞ்சுச்சுன்னா கூட கண்டிப்பா நான் எந்த ஒரு பயமுமே இல்லாம அவங்களை திருப்பி நடக்க வச்சிருவேன். ஆனா இப்ப இருக்கிற தலைமுறை வந்துச்சுன்னா ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவன் எலும்பு 92 வயசுக்கு தாத்தா விட மோசமா இருக்கு. அதனால முக்கியமான விஷயம் இதுதான். நீங்க எல்லாருமா சேர்ந்து காலையில நடைப்பயிற்சி போங்க. ஒண்ணு, வருமுன் காப்போம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுங்கிறது நான் ஒன்று சொல்றேன். வருமுன் காப்போம் என்ன அப்படிங்கிறது, காலையில எந்திரிச்சவுடன் சூரிய ஒளி உங்க மேல படணும். அதே போது வைட்டமின் டி சிந்தசிஸ்க்கு உடம்புல சூரிய ஒளியே போதுமான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நான் படிக்கிற காலத்துல கூட இவ்வளோ ஒரு என்ன சொல்லணும், ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கல. இப்ப பாலே பாத்தீங்கன்னா 2.0 3.4 என்னமோ கம்ப்யூட்டர்லயும் செல்போன்லயும் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வர்ற மாதிரி வந்துருச்சு. எந்த பால் குடிக்கலாம் எந்த பால் குடிக்க வேண்டாங்கிற ஒரு கன்ஃபியூஷனே நிறைய பேருக்கு வந்துடுது. சோ அதனால பால் ஒரு டம்ளர், சத்து மாவு போட்டு குடிச்சாலும் சரி, இல்ல ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போன்விட்டான்னு எது போட்டாலும் சரி, சக்கரை வியாதி இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். காலையில ஒரு 11 மணிக்கு ஒரு டம்ளர் ராகி கஞ்சி. நீங்க உங்க காலத்துல சாப்பிட்ட சாப்பாட்டையே இப்ப சாப்பிடுங்க. இப்ப தலைமுறை சாப்பிடுற சாப்பாடு நீங்க சாப்பிட வேண்டாம். நிறைய இப்ப நான் உங்களோட உரையாடிட்டு இருக்கிற நிறைய பேருடைய குழந்தைகள் எல்லாருமே கடல் கடந்து அமெரிக்கா ஆப்பிரிக்கா அங்கெல்லாம் இருக்கிறாங்க. நீங்க அங்க போனதுக்கு அப்புறமா பீஸா பர்கர் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. இனி நம்ம பாரம்பரிய உணவான ராகி, சோளம், திணை, கம்பு, சிறுதானிய வகைகள்ல அபரிமிதமான கால்சியம் சத்து இருக்கு. எல்லா வகையான கீரை வகைகள் சாப்பிடுங்க. அகத்தி கீரை குறிப்பா ரொம்ப ரொம்ப நல்லது கால்சியத்துக்கு. நான் இப்ப வெஜிடேரியன் உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி சாப்பிடலாம். அதே மாதிரி நமக்கு முளைக்கட்டி பயிர் சாப்பிடலாம். அது சக்கரை வியாதி இருந்துச்சுன்னா கூட நீங்க சாப்பிடலாம் செய்யலாம். சக்கரை வியாதி இல்லாதவங்களுக்கும் நீங்க சாப்பிடலாம். முளைக்கட்டி பயிர் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப கால்சியம் நல்லது, புரோட்டீன் சத்து நல்லா இருக்கு செய்து. பால் கண்டிப்பா குடிங்க.
சக்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து அந்த சத்து மாவை வேணா வந்து தண்ணியில கலந்து குடிக்கலாம். பட் சத்து மாவு எடுத்துக்கோங்க. ராகி, கம்பு, சோளம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டெய்லி ஏதாவது ஒரு வகையான கீரை சாப்பிடுங்க. டெய்லி அந்த மாதிரி சாப்பிடுங்க. கரெக்டா வாக்கிங் கண்டிப்பா போங்க. நீங்க வந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் எல்லாம் போகணும்னு அவசியமே கிடையாது. 1 கிலோமீட்டர் போனீங்கன்னாலும் சூரிய ஒளி உங்க மேல படுற மாதிரி இது பண்ணுங்க. டெய்லி அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே இப்ப நான் இன்னைக்கு பேசுறது வந்து ஒரு வியாதியை பத்தி பேசல. வெள்ளை முடி வர்ற மாதிரி, முடி வெள்ளையா வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம யாருமே இது பண்றது இல்லை. டை அடிச்சு முடிய வந்து கருப்பா காட்டிக்க போறோம். அதே மாதிரிதான் இது. இந்த மாதிரியான சாதாரணமான விஷயங்களை பண்ணாலே ஆரோக்கியமா நம்ம கண்டிப்பா பல வருஷம் வாழலாம். பயப்பட வேண்டிய அவசியமே எதுவுமே இல்லை. ஒரு பெரிய வியாதியே கிடையாது. எலும்புருக்கி நோயோ, எலும்பு தேய்மானமோ, இல்லைன்னா வந்து எலும்புரை நோயோ வந்து ஒரு பெரிய வியாதியே கிடையாது. வெள்ளை முடி வர்ற மாதிரிதான். அந்த நம்ம வெகு சுலபமா ட்ரீட் பண்ணிடலாம். இப்ப சார் கேட்ட மாதிரி விழுந்ததுக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்றோம்னா, இப்ப ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் வந்ததுக்கு எல்லாத்துக்குமே இப்போ இது கால வளர்ச்சியின் காரணமாக நிறைய புதுஆன டெக்னிக்ஸ் நிறைய வந்துருச்சு. வித்தியாசமான பிளேட்டுகள் வந்துருச்சு, இன்ஜெக்ஷன் வகைகள் நிறைய வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. அது எல்லாமே வந்து நம்ம இப்ப பேசுறதுக்கு கால நேரம் இல்லாம இல்ல. அது அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். சோ பொதுப்படையா அது பேசுறதுல அர்த்தம் இல்ல. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இப்ப 2 பேர் அண்ணன் தம்பிகள் 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேருக்குமே எலும்புருக்கி நோய் இருக்கு அப்படின்னா அண்ணன் தம்பி 2 பேருக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஒரே பிளேட் தான் போடணும்னு அவசியம் வராது. இவருக்கு வேற மாதிரி இருக்கலாம், அவருக்கு வேற மாதிரி இருக்கலாம். சோ அத வந்து நம்ம இன்னொரு காலகட்டத்துல தனியா அதை பத்தி பேசுறது நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. டாக்டர், நீங்க பேசினதுல எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது இன்சிடென்ட். ஐ திங்க் இட்ஸ் அபவுட் 10-12 years பேக். எங்க அம்மாவோட நாங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்தோம். அப்ப வந்து she was around 88-89. அவ ஏதோ டிவி பாக்குற ஆசையில சடனா கட்டில இருந்து இறங்கி கீழே விழுந்து ஹிப் போன் உடைஞ்சிடுச்சு. நாங்க ஒரு வாரம் ட்ரை பண்ணோம் லோக்கலா. தென் we got your reference. உங்களுக்கு ஒரு போன்ல பேசணும்னே நீங்க சொன்னீங்க உடனே ஆயிடுச்சுன்னு வாங்க. ஆயிடுச்சுன்னு வந்து without looking into anything else நீங்க முதல்ல சொன்னீங்க இந்த அம்மாக்கு சர்ஜரி பண்ணுவேன். எங்களுக்கு we are all afraid what is happening 87 years ago. அவர் சொன்னார் நாளைக்கு காத்தால அவங்கள she will be in the operation table. Only I have to check her BP and blood. எல்லாம் செக் பண்ணிட்டு he said everything is okay. எங்க அம்மாவும் தயாராயிட்டாங்க. அது அப்படியே படுத்து கிடக்கிறதுக்கு பதிலா வாக் பண்ணலாமே. பட் சர்ப்ரைசிங்லி 3வது நாள் நீங்க நடக்க வச்சீங்க. அதுதான் எனக்கு இன்னும் அந்த மைண்ட்ல இருக்கு. she held, of course she had that attitude. ஆனா நீங்க நடந்துதான் ஆனோம் சொல்லி within 10 days with that hip replacement she could walk. சோ இந்த மாதிரி இதை எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இதே டயத்துல வந்து போன் தேய்மானத்தை தடுக்க நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு நீங்க நிறைய சொன்னீங்க. வயசான உடனே அது சின்ன வயசுல இருந்து ஏதாவது ப்ரொடெக்ஷன் இருக்கா? சின்ன குழந்தை வளர்க்கிற போதே கொஞ்சம் இந்த மாதிரி பாத்து, ஏன்னா இந்த காலத்துல முன்காலத்தோட இந்த காலத்துல அவங்க வந்து சின்ன குழந்தைகளை ரொம்ப பாத்துக்கிறாங்க. based on my whole experience. So அதனால நீங்க if you can send something on that, it's very good. சார் கேட்டதுல வந்து முதல்ல சொல்லிடுறேன். அவங்க அம்மாவை வந்து அதான் சொன்ன மாதிரி வயது முதிர்ந்த காலத்துல வந்து எப்பவுமே வந்து யாரையுமே வந்து படுக்க போடக்கூடாது. 2-3 விஷயம் அவங்கள வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா நடக்க வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ 2-3 விஷயம் வந்து பிரச்சனை வராம இருக்கும். முதல் முக்கியமான விஷயம், ஒரு வயது முதிர்ந்த ஒருத்தரை வந்து படுக்க வச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதே வந்து எலும்பு தேய்மானத்தை ஜாஸ்தி பண்ணிடும். அது ஒண்ணு. 2வது வந்து அவரை படுக்க வச்சீங்க செஞ்சீங்க அப்படின்னா அவங்க வயது முதிர்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா தோல் மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மிருதுவா ஆயிடும். சோ படுக்க வச்சிருந்தீங்கன்னா பட்டெக்ஸ் அதாவது பின்பாகத்துல வந்து லேசா புண்ணு அந்த மாதிரி வந்துருச்சுன்னா, பெட்சோர் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அவங்கள அது வந்து படுக்கை ஆயிடும். அதே மாதிரி ஒரு 2-3 நாள் அவங்க வயது முதிர்ந்தவங்களை படுக்க வச்சீங்கன்னா மூத்திரம் மலம் கழிக்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். சில டைம் வராது. அதே இன்னொரு முக்கியமான விஷயம், வயது முதிர்ந்தவங்களுக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப், இங்க இருக்கிறவங்க பூராமே கால்ட் அஸ் சீனியர் சிட்டிசன்ஸ். அதாவது வந்து எல்லாருமே வந்து நமக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டிங்கிற அந்த ஒரு வகையில இருக்கிறவங்க. இவங்களுக்கு அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்கணும். நம்ம நிறைய பேர் இப்போ நான் வந்து சார் வந்து என்ன பத்தி இத பத்தி பேசணும்னு சொன்னப்போ எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது, நான் சார் கிட்ட பகிர்ந்துகிட்டதே சம்பத் சார் கிட்ட நான் பகிர்ந்துகிட்டது ஒண்ணுதான். முக்கியமான விஷயம் தான்
எல்லாருமே வந்து உங்களோட குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், செய்யணும், அப்படி பண்ணணும், செய்யணும் நல்லா சொல்லிட்டு எல்லாரையுமே கடல் கடந்து அனுப்பிச்சிட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கு பேச்சு துணைக்கு கூட யாருமே இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இது வந்து காலத்தின் கட்டாயமா இல்ல இது வந்து காலத்தின் ஒரு வேதனையான ஒரு விஷயமாங்கிறதே என்ன பொறுத்த வரைக்கும் புரியல. எல்லாருமே இதாயிட்டாங்க. இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வயது ஒத்த நண்பர்களோட தான் இருக்கிறாங்க, செய்யறாங்க. அதனால யாரையுமே வந்து இப்ப எப்படின்னா இப்ப அங்க இருந்தாங்கன்னா கூட இப்ப இவங்களுடைய இங்க இருக்கிறவங்க நிறைய பேரோட அவங்க எல்லாம் வந்து வெளிநாடுகள்ல இருக்கிறதுனால அவங்களால சட்டு நீங்க கிளம்பி வந்துட முடியாது. இப்ப உங்களுக்கு ஒரு ஆபரேஷனே பண்றாங்க அப்படின்னா அக்கத்து வீட்டுக்கார நண்பர்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே உதவி செய்ய போறாங்க. சோ அதனால விழுகாம இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அப்படியே விழுந்துட்டாலும் செஞ்சுட்டாலும் கூடிய விரைவில் நீங்க நடந்துடணும். அப்பதான் வந்து உங்களுக்கு உங்களுடைய மனோதைரியம் வரும். ஐயோ நான் படிக்க ஆயிட்டனே அப்படிங்கறதே வந்து உங்களை வந்து மேற்கொண்டு இது பண்ணி ஒரு மன அழுத்தத்தை உண்டு பண்ணிடும். அவங்க அம்மாவை வந்து நான் 3 நாள்ல நடக்க வச்சேன் அப்படின்னு சார் சொன்னாரு. ரொம்ப நன்றி அவருடைய பாராட்டுக்கு. ஆனா அது பாராட்டு அல்ல. அந்த அம்மாவை 3 நாள்ல நான் நடக்க வைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அம்மா அந்த ஒரு இடுப்பு எலும்புடைய முறிவில் இருந்து அவங்க வெளியே வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த காரணத்தினால யூரின் மோஷன் சரியா போகாம போயிடும், பெட் சோர் வர ஆரம்பிச்சிடும், எலும்பு தேய்மான இதாயிடும். அது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், இந்த வயது முதிர்ந்தவங்கள்ல ஒரு 10 நாளைக்கு மேல படுக்க வச்சிருந்தீங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எலும்பு மத்ததெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அந்த எலும்பை வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கிறது வந்து அதை சுத்தி இருக்கிற தசை நரம்பு மத்த இருந்தா அது வந்து அந்த தசை நரம்புக்கு மத்த இருந்தா அந்த மாதிரி இருக்கு. அதனால அந்த படுக்க வச்சிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுடைய தசைகள், நரம்புகள், ஜவ்வு மத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விட்டு போகும். For a human being to maintain erect posture, the gravity force of the muscles ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க நின்னீங்க செஞ்சீங்கன்னா நம்ம எலும்ப மட்டும் தான் பாக்கணும். இப்ப நாம வந்து நிர்வாணமா நிக்கிறதுக்கும் நம்ம ஆடை போட்டுக்கிட்டு நிக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். வெறும் எலும்பு மாத்திரம் இருந்துச்சுன்னா அது நிர்வாணமா இருக்கிற மாதிரி தான். பட் அதை சுத்தி வந்து நமக்கு இந்த தசை, நரம்புகள், ஜவ்வுகள் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னாதான் நம்மளால நிக்கவே முடியும். அதனால இப்ப அவங்கள நடக்க வச்சாதான் இந்த இதெல்லாம் வந்து நிக்குமே ஒழிய இல்லைன்னா மறுபடியும் அவங்க விழுந்துகிட்டே இருப்பாங்க. வயது முதிர்ந்துருச்சு, இடுப்பு எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அதை ஆபரேஷன் பண்ணி கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற பரிமாண வளர்ச்சியிலயும் சரி, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்லயும் சரி, எந்த எலும்பு எப்படி உடஞ்சிச்சுன்னா கூட நம்ம அதை ரெடி பண்ணிட முடியும். மனோதைரியம் வேணும். நீங்க போய் டாக்டர் யார பாக்குறீங்கிறது தெரியணும். அவங்கள பத்தி உங்களுக்கு பரிபூர்ணமா போற இடம் நல்ல இடமா பார்த்து போய் அவங்க கிட்ட நல்ல ஆலோசனை வாங்கி கண்டிப்பா அவங்கள நடக்க வைக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற இதுல இளம் வயசு ஆளுகளுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், நாம என்ன சொன்னாலும் அவங்க ஒன்றும் பெருசா கேட்க போறது இல்ல. அவங்க வந்து பால் குடினா குடிக்க போறது இல்ல. அவங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அதைத்தான் சாப்பிடுறாங்க. அதனால சத்தான ஆகாரம், குறிப்பா வந்து இப்ப ஆன்லைன் கிளாஸ் மத்ததெல்லாம் ஆனதுனால உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அதே வந்து அவங்கள வந்து எலும்பு தேய்மானத்தை கொண்டு போய் விட்டுரும். அவங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தா பரவாயில்ல. இப்ப எந்த ஸ்கூல்லயுமே வந்து அந்த பிடி பீரியட் அப்படிங்கறதே இல்லாம போயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் படிக்கிட்டே இருக்கிறாங்க. படிக்கிறதுனால மாத்திரம் எல்லாமே வந்துடாதுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் சொல்றேன், எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கோங்க. பேர குழந்தைங்களுக்கு உங்களுடைய மகன், மகள், மருமகனுக்கு நீங்க சொல்ல வேண்டியது வந்து வாழ்க்கையில படிப்பு மாத்திரம் இருந்தா ஒண்ணுமே இல்ல, அனுபவம்னு ஒண்ணு வரணும். அந்த அனுபவம் எப்படி வரும்னா வீட்டை விட்டு வெளியில போய் 4 பேரை பார்த்தாதான் வரும். நான் நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய டிகிரி வாங்கியிருக்கலாம், எல்லாமே பண்ணிருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் அப்படிங்கறது வந்து இப்படி இருக்கிறேன்னா என்னுடைய வாத்தியார்கள், என்னுடைய பேஷன்ஸ், இவங்களோடனாலதான் நான் இப்படி இருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் என்ன வந்து பார்க்கும் போது ஒரு அனுபவம். இன்னைக்கு அந்த அனுபவமே இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. எல்லாமே செல்போன்ல இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. கிடையாதுங்க. வாழ்க்கை செல்போன்ல கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க, நான் இப்ப கூட சார் கிட்ட தான் சொன்னேன், சார் என்ன வந்து இந்த மாதிரி டிவில பேசுறது, இந்த வீடியோல பேசுறது நிப்பாட்டிட்டு எல்லாரும் முன்னாடியும் பேச வைங்க. அப்பதான் வந்து அந்த இது வரும், அந்த இணக்கமும் வரும், அந்த பந்தமும் வரும். நாம பேசுறது என்னங்கிறது தெளிவா போய் எல்லாருக்கும் புரியும். இந்த கொரோனா காலம் வந்தது அப்படிங்கறதுனால அது வந்திருக்கிறதுனால வந்த பிரச்சனை அது. அதனால வந்த பிரச்சனை. இதனால இளைய தலைமுறைக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு வகைகள், உடற்பயிற்சி வகைகள், இது எல்லாத்தையுமே வந்து சிறு வயசுல இருந்தே நீங்க புகட்டுங்க.
ஸ்கூல்ல எல்லாம் படின்னு சொன்னா கூட நீங்களும் சொல்லுங்க, குழந்தை படிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா அந்த படிப்போட சேர்த்து ஒரு விளையாட்டும் இருக்கணும். அப்பதான் வந்து அவங்களோட நீங்களே பாருங்களேன். இப்போ இங்க இவ்வளவு வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, செய்யறாங்க. எத்தனை பேருக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு மாரடைப்போ மத்ததோ கிட்டதோ இப்ப நீங்க சமீப காலமா பாத்துட்டு இருக்க எத்தனை வயது முதிர்ந்தவர்களுக்கு மாரடைப்பு வருது, இல்ல அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் வருது. எத்தனை இளைய தலைமுறைக்கு இப்ப சமீப காலமா கூட ஆக்டர் புனித் ராஜ்குமார் இறந்துட்டாரு. அவருக்கு என்ன வயசு, ஃபிட்டான பாடி தான் சொல்றாங்க. ஏன் அப்படி இதாகி போச்சு? ஏன்னா எல்லாமே மாறிடுச்சு. உணவு வகைகள் மாறிடுச்சு, பழக்க வகைகள் மாறிடுச்சு. எதுவுமே வந்து அந்த 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 அளவுக்கோல்ல செய்யறது இல்ல. செஞ்சா ஒன்னா பயங்கரமா செய்யறாங்க, இல்ல எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒன்னா சோம்பேறியா தூங்கிட்டு இருக்கிறாங்க, இல்லன்னா எக்கச்சக்கமா செய்யறாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. சோ அதனால அத வந்து இந்த இளைய தலைமுறை புரிஞ்சுக்கணும். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். உங்களை மாதிரி இருக்கிற பெரியவங்க தான் இன்னைக்கு இளைய தலைமுறைகளை வழிநடத்தி செல்லணும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. தேங்க்யூ டாக்டர் ஃபார் டீடைல் எக்ஸ்பிளனேஷன். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.